வார்த்தைகளை பேசும்போது வந்துருங்க. எந்த வேலை இருந்தாலும் விட்டுட்டு வந்துரு, எந்த சூழ்நிலை இருந்தாலும் விட்டுட்டு வந்துரு. ஏன் நீங்க வந்து சபையுடைய சேருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, நீங்க வந்து சபையுடைய டைமுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, நீங்க வந்து சபையில நான் வந்தா இன்னாருக்கு தெரியும்ன்ற முக்கியத்துவம் கொடுக்கல. நீங்கள் வரும்போது நீங்கள் ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்க. ஹோலி ஸ்பிரிட் ஆவியானவரை கனப்படுத்தும் போது ஆவியானவர் உங்களை கனப்படுத்துகிறார். வாசிக்கலாம் யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். நம்ம வாரந்தோறும் இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம தேவனுடைய வார்த்தைகளை நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். அநேகருடைய வாழ்க்கை மாறுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். இந்த வசனத்தை வாசித்த பிறகு பாருங்க, நான் ஒரு சின்ன டெஸ்டிமனி சொல்றேன். ஆண்டவர் பாருங்க நம்மோடு கூட இடைப்படுவார். வாசிக்கலாம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாமல் இருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். ஆமென். இந்த வசனத்தை நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். இந்த நியாய பிரமாணத்தின் புஸ்தகத்தை உன் வாயில் விட்டு பிரியாமல் இருப்பதாக. ஏன்னா இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் மிக முக்கியமான வார்த்தை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு வார்த்தை கூட வீணாய் நம்மளால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஒருவேளை இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்ட மற்றவருடைய வாழ்க்கை நமக்கு செட் ஆகாம இருக்கலாம் இல்லையா? சிம்சனுடைய லைஃப்ல, தாவீதுடைய லைஃப்ல நடந்தது, மோசே செய்தது, இதெல்லாமே ஒரு சில காரியங்கள் நமக்கு மேட்ச் ஆகாம இருக்கலாம். ஆனால் அது எழுதி இருக்கிறது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் நம்ம என்ன பண்றோம், நிக்கிறோம் இல்லையா? இது ரொம்ப மிக முக்கியமானது. இந்த வார்த்தைகள் வரும்போது உங்களுக்கு சுகத்தை தரும், வார்த்தைகள் வரும்போது உங்களை விடுதலை ஆக்கும், வார்த்தைகள் வரும்போது உங்களை அறியாம பெரிய அற்புதங்களையும் நன்மைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். பாருங்க, கேரளால இருந்து எனக்கு கடந்த நாட்கள் ஒரு ஃபோன் வந்தது. கேரளா பகுதியிலிருந்து எனக்கு ஒரு கால் வந்தது. எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு, பாஸ்டர் என்னுடைய கர்ப்பப்பையில வந்து பிரச்சனை இருக்கு, டாக்டர் சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணி கர்ப்பப்பையை எடுக்கணும், கர்ப்பப்பையில ஒரு கட்டி இருக்கு, ரொம்ப பயம். அந்த கட்டி ஒருவேளை கேன்சர் கட்டியா இல்லை நார்மல் கட்டியான்றது அந்த பயமே என்னால் வந்து நிம்மதியாக தூங்க முடியல, நிம்மதியாக என்னால் எதுவுமே செய்ய முடியல. நான் வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நான் கேட்டேன். என்னுடைய கான்டாக்ட் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அவங்க சொன்னாங்க, நாங்கள் இந்த ஷார்ட் வீடியோ நாங்கள் பார்த்தோம், அதில் வந்து வார்த்தையை குறித்து நீங்கள் பேசியிருந்தீங்க. நான் அதை கேட்கும் போதே எனக்கு என்ன உங்ககிட்ட தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் சொன்னேன், சரிங்க சிஸ்டர், நீங்கள் இங்கிலீஷ்லலாம் பேசுறீங்க பயங்கரமா, நீங்கள் எவ்வளோனா இங்கிலீஷில் பேசுங்க, எனக்கு நல்லா தெரியும், ஆனால் நான் தமிழில் தான் பேசுவேன். ஏன்னா எனக்கு என்ன தெரியணும் உங்களுக்கு தான் தெரியும். என்ன ஒரு புரியுது நான் சொல்கிறது. அவங்க இங்கிலீஷில் எல்லாமே பேசுனாங்க, நான் எல்லாமே புரிஞ்சுக்கின்னு நான் தமிழில் தான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை, இந்த வார்த்தையின் அதிகாரம் எங்களுக்கு நீங்க கொடுத்துருக்கிறீங்க. இப்போ நான் அந்த ஆபரேஷனை கேன்சல் பண்றேன், அந்த கட்டி மறைந்து போகட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். நீ தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவன். முடிஞ்சிச்சு. சனிக்கிழமை அவங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஈவினிங் சர்வீஸ் முடிச்சுட்டு நான் நம்ம சர்ச் பிள்ளைங்களாம் அப்படியே ஒரு வாக் போனோம். வாக் போயிட்டு நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம். எனக்கு ஃபோன் வருது, பாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவங்க பேசினாங்க. பேசி சொல்கிறாங்க, சனிக்கிழமை அவங்க எல்லா ஸ்கேனு எல்லாம் செக் பண்ணியிருக்காங்க, பயாப்சிலேருந்து ஸ்கேன்லேருந்து எல்லாமே செக் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணும்போது அந்த டாக்டர் ஃபஸ்ட்டு சொன்னாராம் ஆப்ரேஷன் கேன்சல் என்னாராம், செகண்ட் சொன்னாராம் கட்டி இல்லைன்னாராம். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஆமேன். நான் சொல்கிறேன், இந்த நியாய பிரமாணத்தின் புஸ்தகம் உங்கள் வாயை விட்டு பிரியாமல் இருந்தா எதெல்லாம் டாக்டர் சொன்னாலும் அது பொய்யாயிடும். எது நடக்காது என்ற சூழ்நிலைகள் உங்களை சூழ்ந்து கொண்டு இருந்தால் அந்த சூழ்நிலைகளை மாற்ற ஒரு வார்த்தை உண்டு. அந்த வார்த்தை உங்களிடத்தில் வரும்போது
எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் உங்க அட்ரஸ் கொடுங்க, நாங்க ஒரு மணி ஆர்டர் அனுப்புறோம். சார் எத்தனை பேர் ஆமேன்? இது கூட சொல்லணும் இல்ல? ஆமேன். நான் சொல்றேன், தேவன் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. இப்போ இந்த புஸ்தகம் என்ன செய்யுது? இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் ஒவ்வொரு வாரமும் பார்க்கிறோம் இல்லையா? இந்த வருஷம்லாம் இந்த வசனத்தை வச்சு தான் நம்ம என்ன பண்றோம்? பேசிட்டு இருக்கோம். இந்த வசனத்தை வச்சு தான் நம்ம செய்தியை சொல்றோம். கடந்த நாட்கள் நம்ம சொன்னோம், விலகி போகிறதுனால நமக்குரியதை யாரும் தொட முடியாது. கமான், எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஆமேன். ஆபிரகாம் லோத்து கிட்ட இருந்து விலகி போனாரு. ஆனா ஆபிரகாம் தான் டிசைட் பண்ணணும், லோத்தே இந்த பூமியும் வானத்தின் நட்சத்திரங்களும் கடல் மண்ணும் இங்க இருக்கிற சகல ஆசீர்வாதம் ஆண்டவராகிய தேவன் எனக்கு தான் கொடுத்தாரு, நான் தான் டிசைட் பண்ணணும், நீ இந்த பக்கம் போனிட்டு. ஆனா நான் உன்னை விட்டு கொடுக்கிறேன், நீ என் சகோதரன், நீ எந்த பக்கம் போறியன்னு உனக்கு ஆப்போசிட்டா நான் போறேன். விட்டு கொடுத்ததுனால ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை யாராலையும் தொட முடியல. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஆமென். நம்ம விட்டு கொடுக்கிறதுனால நம்மளுடைய ஆசீர்வாதத்தை யாராலையும் என்ன பண்ண முடியாது? தொட முடியாது. அப்படி நம்ம வார்த்தைகளை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு இந்த வார்த்தை மிக முக்கியமானது. இந்த வார்த்தையில வரங்கள் எப்படி செயல்படுகிறது அப்படின்றது. இப்ப எல்லா வரமும் மிக முக்கியமானது. நான் ஒரு வரத்தை குறித்து இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேசி அந்த வரத்தோடு கூட நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு போகணும். அப்போ பாஸ்டர் அந்த வரம் இப்போ வருமா? ஆல்ரெடி உங்களுக்குள்ள இது புரிஞ்சுக்க மாத்திரம், ஆண்டவரே புரிஞ்சுகளுக்கு மாத்திரம் அது கிரியை நடக்கட்டும். நான் சொல்றது புரியுதுங்களா? அது உங்களுக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிற. இப்ப அதை அனலாக்குறது தான் நம்மளுடைய வேலை. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ஏன்னா இன்னைக்கு எல்லாருடைய கேள்வி அந்நிய பாஷை அவசியமா இல்லையா? ரொம்ப மிக முக்கியமான டாபிக் பாருங்க, ஒரு நல்ல டாபிக் இன்னைக்கு. ஆமென். அந்நிய பாஷை அவசியமா? ரெண்டாவது இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, அந்நிய பாஷையில நம்ம ஜெபிக்கணுமா, அந்நிய பாஷை நம்ம பேசணுமா அப்படின்ற ஒரு கேள்வி. இந்த கேள்வியெல்லாம் ஒரு சிலர் ஒரு சில வசனங்களை வைத்து என்ன பண்றாங்க? கையாளுறாங்க. சொல்றாங்க அந்நிய பாஷைலாம் ஒளிஞ்சு போகும், அன்புதான் பெரியது அப்படின்னா ஆவின் 9 வரங்களும் ஒளிஞ்சு போவோம், அன்புதான் பெரியது. ஆனா வரங்கள் இருந்தாதான் அன்பு உங்களுக்குள்ள இருக்கும். புரியுது நான் சொல்றது? ஆமென். சில வசனத்தின் பூர்வமாய் சில காரியங்கள் உங்களோடு கூட நான் பேசுகிறேன். அப்ப அந்நிய பாஷை பேசலாமா வேணாவா? சில பேர் நாங்க அந்நிய பாஷையில ஜெபிக்கிறது இல்லை, ஆனா 1 மணி நேரம் 3 மணி நேரம் நான் ஜெபிக்கிறேன், தேவனை ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன், ஆண்டவரோடு கூட வசனத்தை கேட்கிறேன். நல்லது செய்யுங்க, நல்லது. பகல பார்த்து சொல்லுங்க, நல்லது. ஆமென். சில பேர் நாங்க எதுவுமே ஜெபிக்கிறது இல்லை, நாங்க அந்நிய பாஷையில ஜெபிக்கிறோம், எனக்கு நல்லா புரியுது, நான் என்ன ஜெபிக்கிறேன்றத ஆண்டவர் என் உள்ளத்துல பேசுகிறார், அதுவே எனக்கு டங்ஸாய் அந்நிய பாஷையாய் வருகிறது, அதுக்கும் எனக்கு பதில் தேவன் தருகிறார், அதுவும் நல்லது. சில பேர் சொல்றாங்க அந்நிய பாஷை நான் பேசுறேன், ஆனா புரியல. எதை வச்சு பேசுற? இல்லைங்க, என் மேல ஆவியானவர் பலமா இறங்கும் போது என்னையே அறியாம வார்த்தையை நான் பேசுறேன், பலமா இறங்கின போது என்னையே அறியாம வார்த்தைகளை நான் பேசுறேன். ஆனா நான் பேசிட்ட பிறகு யோசிக்கிறேன், நான் பேசுறது கரெக்டா இல்ல தப்பா எனக்கு தெரியல. ஆனா நான் பேச என் உள்ள என்ன பண்ணுது? ஏவி கொண்டே இருக்கு, பேசு இந்த வார்த்தையை பேசு, இந்த வார்த்தையை பேசு அப்படின்னு. ஆனா புரியல. அப்போ புரியாத போது எனக்குள்ள ஒரு பயம் ஏற்படுது. இப்ப அந்த பயத்தை எப்படி நான் புரிந்து கொள்வது அப்படின்னு சொன்னா, சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நம்ம குழந்தை இருக்கு, எனக்கு கெனித் இருக்கிறான். இப்ப கெனித் நான் ஒரு வார்த்தையை சொல்லி தரேன், அவன் அந்த வார்த்தையுடைய ப்ரொனன்சியேஷனை அவன் என்ன சொல்றான்? மாத்தி சொல்றான் இல்லையா? அவன் மாத்தி சொல்லும் போது இப்ப நாங்க புரிஞ்சுக்கிறோம். அவன் பாருங்க ஐஸ் அப்படின்றான். உங்களுக்கு என்ன புரியுது? ஐஸ் கேட்கிறான். அவன் ஐஸ்ன்றத ப்ரொனன்சியேஷன் ஃபுல்லா சொல்ல, அவனுக்கு என்ன தோண்டுதோ அவன் அதை சொல்றான். ஆனா அப்பாவாகிய நான் என்ன பண்றேன்? என் புள்ள என்ன கேட்கிறான்றத நான் முழுமையா புரிஞ்சுக்கிறேன். இப்ப அவன் சொல்ற மாதிரி நான் போய் கடையில கேட்க முடியாது.
சார் என் பையன் இப்படி சொன்னா, இந்த மாதிரி ஒரு ஐட்டம் இருக்கா அப்படின்னா, சார் யார் சார் உங்க பையன், எத்தனாவது படிக்கிறான், எந்த காலேஜில் படிக்கிறான்? இல்லை சார் அவனுக்கு பேச வராது, இப்போதான் 1.5 வயசு. யோ 1.5 வயசு குழந்தை சொல்றத அப்படியே என்கிட்ட வியாபாரத்தில் கேட்குறிய, அந்த மாதிரி ஒரு பொருள் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவான். ஆனா என் புள்ள என்ன கேட்கிறான்றத எனக்கு புரியுது. எத்தனை பேர் புரியுது? அப்போ என் புள்ள என்ன பேசுறான்னு அப்பாவாக எனக்கு புரிஞ்சா போதும், கடங்காரனுக்கு புரியணும் அப்படின்னா அந்த வியாபாரிக்கு புரியணுன்ற அவசியம் நமக்கு இல்லை. கமான், எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? நான் சொல்றேன், நீங்கள் என்ன பேசுறீங்களோ, நீங்க வளர்றீங்களோ இல்ல தப்பா பேசுறீங்களோ ரைட்டா பேசுறீங்களோ, உங்கள் பரம பிதாவாகிய தேவனுக்கு புரியும். நீங்க என்ன பேசுறீங்கன்றது அவருக்கு புரியும். கமான், எத்தனை பேரு? ஒரு சந்தேகம் வேண்டாம், ஒரு சந்தேகம் வேண்டாம், ஒரு பயம் வேண்டாம். உன் தகப்பனாகிய தேவனுக்கு புரியும் என் புள்ள எதை கேட்கிறாங்க அப்படின்னு புரியும். பாஸ்டர், இதை நாங்க எப்படி எடுத்துக்கிறது? இதை நாங்க எப்படி எடுத்துக்கிறது? என்ன கன்ஃபார்ம் பண்றீங்க? பிதா பேசி இருக்கிறாரா அப்படின்னா, வாங்க பிதாவினுடைய சாயல், குமாரனுடைய சாயல், பரிசுத்த ஆவியானவருடைய இந்த 3 காரியத்தை பார்த்து திருப்பி நம்ம என்ன பண்ண போறோம்? திருப்பி பயணத்துக்குள்ள போறோம். வாசிக்கலாம். எடுத்தவர்கள் ஏசாயாவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எல்லாமே கொஞ்சம் வாசிக்கும் போது நான் அடிக்கடி சொல்றேன், ஆமென், கொஞ்சம் சத்தமா. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். யார் சொல்றது? பிதா. பிதா சொல்றாரு. பழைய ஏற்பாட்டின் புஸ்தகம் நான் சொல்றேன், ஏசாயா 39 அதிகாரம் பழைய ஏற்பாடு தான். அதுக்கப்புறமா இது பாருங்க, அது புதிய ஏற்பாடு. அப்படின்னா ஒரு மினி பைபிள். ஏசாயா 66 அதிகாரமோ முழு வேதாகமத்தினுடைய ஒரு மினி பைபிள் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா, இந்த 39 அதிகாரமும் இந்த பழைய ஏற்பாட்டினுடைய சாயல் அங்கங்க பார்க்கலாம், சொல்லப்பட்டதெல்லாம் பார்க்கலாம். அந்த 39க்கு அப்புறமா பாருங்களேன், ஏசாயா 41:10 பயப்படாதன்னு வரு, ஏசாயா 54:10 கிருபை பெரியதுன்றாரு. அப்படியே வாக்குத்தத்தங்கள் பெருகும், அப்படியே ரொம்ப பிளஸ்ஸிங்கா இருக்கும் பாருங்க. இப்போ இது பழைய ஏற்பாட்டினுடைய வார்த்தை. இங்கே சொல்லுகிறாரு, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, இது இன்னொரு பழைய ஏற்பாட்டில் இன்னொரு அதிகாரத்தில் பார்க்கலாம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்க, இந்த வசனம்லாம் இங்கே தான் எனக்கு தெரியுது. நான் வேற ஒரு ரெடி பண்ணேன், எனக்கு இங்கே ஒரு ஃபிளாஷ் ஆகுது. 6வது வசனத்தை அப்படியே வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவரும் சொல்லுங்க, அவர்களுக்கு அனைவரும் இந்த கோபுரத்தை பற்றி சொல்றேன். இந்த கோபுரம் கட்டப்பட்டதுனால சிதறடிக்கப்பட்டு பாஷைகள் பிரிந்தது. அது ஒரு வேற டாபிக். இதை நான் எடுத்தேன், இந்த கோபுரத்தை குறித்து நான் எடுத்தேன். இது வேண்டாம், இதுக்குள்ள நம்ம போனா வரங்களுக்குள்ள நிறைய வார்த்தைகளை பேச முடியாது பாருங்க, சரிங்களா? இப்போ இங்கே சொல்றாரு, அன்னைக்கு அங்க தேவன் பேசினார், எல்லாருக்குள்ளுமே ஒரே பாஷையை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். இங்க கர்த்தர் பேசுறார். எப்படி பேசுறாரு? அந்நிய பாஷைகளினாலே. எப்படி பேசுறாரா? அந்நிய பாஷைகளினாலே அவர் பேசுவார், அவர் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டாரு. யாரு? பிதா. இப்ப குமாரன் கிட்ட வருவோம், வாங்க. அப்படியே மார்க் 16:17. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளையும். இது இயேசு சொல்றார். இப்போ பிதா சொல்றாரு, அந்நிய பாஷைகளினாலே அவர்கள் பேசுவார்கள். ஆமென். பிதாவின் வாக்குத்தத்தம் உங்கள் அனைவர் மேலே இருப்பதாக. இப்ப குமாரன் சொல்லுகிறார்கள், நவமான பாஷையினாலே இவர்கள் பேசுவார்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நவமான பாஷைகளினாலே நீங்க என்ன பண்ணுவீங்க? பேசுவீங்க இல்லையா? அப்படியே வாங்க, the Holy Spirit. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். பாருங்க, இந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க நீங்க உங்க சரீரத்தை
லகுவாய், ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்காம, ரொம்ப ஒரு மொரட்டா வச்சுக்காம, ஒரு தூக்கத்துக்கோ மயக்கத்துக்கோ கன நித்திரைக்கு இடம் கொடுக்காம பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா இன்றைக்கு உங்க நாக்கு சுலோகம். Come on church, இன்றைக்கு உங்களுடைய நாக்குல ஒரு மாற்றம் வரும். எத்தனை பேர் புரியுது? நாக்கு ரொம்ப முக்கியங்க. எது ரொம்ப முக்கியம்? நாக்கு ரொம்ப முக்கியம். உலகத்திலே பெரிய ஆயுதம் நாக்கு தான். எத்தனை பேர் புரியுது? இதை வச்சு கட்டலாம், இதை வச்சு வீழ்த்தலாம், இதை வச்சு எதை வேணாலும் செய்யலாம். இதனாலதான் ஏசாயா சொன்னாரு, 6 அதிகாரத்துல, ஆண்டவரே நான் புரிந்துக்காம நான் பேசுறதெல்லாம் கர்த்தர் பேசினாரு நினைச்சேன். அதனால என்னுடைய டாப் டு பாட்டம் எனக்கு ஹோலியா இருக்கு. என் நாக்கு மட்டும்தான் ஆண்டவரே அசுத்தமா இருக்கு. என் நாவை நீங்க தொடுங்கன்னு சொல்லும் போது ஏசாயா நாவை தொட்ட கர்த்தர், அப்பொழுது ஏசாயாவுடைய வார்த்தைகள் மாறினதை போல இன்றைக்கு இந்த ஆராதனையில நவமன பாஷைகளும் அக்கினி பாஷைகளும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்த வரங்களை உங்க மேல நான் பேசுகிறேன். Come on, உங்க மேல நான் பேசும்போது அது அப்படியே ஆகுவதாக, அப்படியே உங்க மேல என்ன ஆகட்டும், அது பிளெஸிங்கா மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, இப்ப பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், வாசிக்கலாம்லே. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினர். நீங்க விசுவாசித்தா 2 கையை உயர்த்தி ஆவியானவர் என் மேல் எங்க மேல அவர் தந்தருளின வரத்தின்படி நாங்கள் பாஷைகளை பேசுவோம். இது எனக்கு ஆவியானவர் தந்ததுங்க. எனக்கு குமாரனாகிய இயேசு தந்தது. எனக்கு பிதாவாகிய தேவன் தந்தது. இதை நான் விட மாட்டேன். இதை நான் பேசுவேன். இதை நான் பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். இதை நான் செயல்படுத்துவேன். Come on church. ரே மே மாமா ஷேகே ரே பே ரே 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 லேகே தே ரே மாமா மாதாராபா. ஆமென். இது என்னென்ன செய்யும் சொல்ற, இந்த வரவு என்னென்ன பண்ணும், ஏன் ஆண்டவர் இதை ரொம்ப முக்கியப்படுத்துகிறார், ஏன் தேவன் பேசுகிறேன் சொல்றாரு. இது நம்ம தெரியலனா நம்ம நிறைய காரியங்களை ஜெயிக்க முடியாது. உங்கள் சரீரத்தை ஜெயிக்க முடியாது, இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது, உங்க வாழ்க்கையில ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. ஏன்? ஆவியானவர் தந்தருளினது. எந்த மனுஷனும் இல்ல, எந்த ஆஸ்தி தர முடியாது, எந்த சம்பாதனை தர முடியாது, எந்த பதவி தர முடியாது, எந்த பவர் தர முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தந்தாருனா அதை நீங்க பெற்றுக்கொண்டீனா உங்களுக்கு பதவி வரும், உங்களுக்கு பொருள் வரும், உங்களுக்கு ஆஸ்தி வரும், உங்களுக்கு அந்தஸ்து வரும், உங்களுக்கு பேரு வரும், உங்களுக்கு மேன்மை வரும். நீங்கள் சுகமாக இருப்பீர்கள். உன் வீடு சுகத்தின் வீடா, உன் வீடு அப்பத்தின் வீடா, உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா இருக்கும். ஏன்னா தருகிறவர் எல்லா விதத்தையும் சேர்த்து நமக்கு தருகிறாராம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. எல்லாமே ஆஸ்தி, அந்தஸ்து, ப்ராஸ்பரிட்டி, சுகம் எல்லாமே எங்க வச்சிருக்கிறார்? ஆவியானவர் தந்தருளிற அந்த பாஷைக்குள்ள வச்சிருக்கிறார். அதனாலதான் ரொம்ப இம்பார்ட்டேஷனா பேசிட்டு இருக்கிறோம். யாரோ ஒண்ணு கொடுத்தாங்கன்னு விட்டு வர்றது இல்ல. சொத்து கூட போயிட இல்லையா? கஷ்டப்பட்டு, நான் இன்னொரு ஈஸியா சொல்றேன், நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத விட ஆவியானவர் தந்தருளின அந்த பாஷை இஷ்டப்படுறது எல்லாமே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். வேணுன்றவங்களுக்கு மட்டும் தாங்க ஆண்டவரே, வேணான்றவங்களுக்கு விட்டுருங்க ஆண்டவரே. யாரெல்லாம் கையை தட்டி ஆவியானவர் கனப்படுத்துறார்களோ அவங்க வீடுகள்லாம் அவங்க விருப்பத்தின்படியே, அவங்க பிள்ளைகளுடைய அந்த தலைமுறையின் ஆசீர்வாதங்களை நான் டிக்ளேர் பண்றேன். ஆமென். சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்க, பிதா பேசினார், இயேசு பேசினார், ஆவியானவர் பேசினார். இப்போ ஒரு சில இடங்களில் நீங்க நல்லா புரிஞ்சுக்கலுங்க, எங்கெல்லாம் சீஷர்கள் பேசினாரோ அங்கெல்லாம் அந்த பாஷை செயல்பட்டது. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அவங்க ஏதோ ஒரு வார்த்தை இயேசுன்னு உடனே மாறி. உண்மைதான், அவருடைய நாமத்தில் வல்லமை உண்டு, அவருடைய நாமத்தில் அற்புதம் உண்டு, அவருடைய நாமத்தில் அதே நாமம் தான்
அந்த வரத்தையும் கொடுக்குது. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? கனெக்டட். இப்போ கனெக்ஷன். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு வண்டி, ஒரு டூ வீலர் நம்ம வந்து வாங்கி இருக்கிறோம்னு வைங்களேன். இப்போ டூ வீலர் வாங்கிட்டு இது டூ வீலர் வந்து நமக்கு கடவுள் கொடுக்குறாரு. உனக்கு ஒரு டூ வீலர் தரேன் அப்படின்னு டூ வீலரை கொடுக்கல, கீ கொடுக்குறாரு. டூ வீலர் அங்கே இருக்கு, நீ போய் என்ன பண்ணு, ஸ்டார்ட் பண்ணிக்கோ. அதில் ஃபியூல் கம்மியாக இருக்கு. என்ன கம்மியாக இருக்கு? பெட்ரோல் கம்மியாக இருக்கு. பெட்ரோல் வந்து நீ என்ன பண்ணு, போய் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கீ கொடுக்குறார். இப்போ கீ ஸ்டார்ட் பண்ணி இருக்கிற பெட்ரோல் பங்க் வரைக்கும் போகுது. இப்போ நிற்குது இல்லையா? அதுக்கு மேலே பெட்ரோல் இல்லை, வண்டி போவாது. பெட்ரோல் இல்லைன்னா வண்டி போவாது. ஆனால் இன்ஜின் இருக்கு, வண்டியில் எல்லாமே இருக்கு, ஆனால் பெட்ரோல் இல்லை. இப்போ பெட்ரோல் போட்டால் தான் வண்டி என்ன ஆகும்? மூவ் ஆகும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த வரம் எப்படி அப்படின்னு சொன்னா, இந்த வரம் வந்து ஃபியூல் மாதிரி. நீங்க தேவ வார்த்தையை உங்க இன்ஜின்ல போட்டுனே இருந்தாதான் உங்க வண்டி ரொம்ப லாங்கா டிராவல் ஆகும். நிறைய பேர் வண்டி அங்கங்க நிறுத்திக்குது, பாத்துக்கிறீங்களா? நிறைய வண்டி ஸ்லோவா ஓடிங்குது, நிறைய வண்டி ஆஃப் ஆயிடுமா, எங்க போய் வண்டி நிற்கும் தெரியாம ஓடிங்குது. நான் சொல்றேன், தேவ வார்த்தையில அதிகமா நீங்கள் வசனத்தை உட்கொள்ளும் போது அதுதான் உங்களுக்கு கார்பரேட்டர், அதுதான் உங்களுக்கு ஃபியூல், அதுதான் உங்களுக்கு பெட்ரோல். அந்த இன்ஜின் தான் ஆண்டவர் உங்களை தெரிஞ்சு கொண்டு இருக்கிறார். அந்த இன்ஜின், ஒரு வண்டி பாடிக்கு இன்ஜின் முக்கியம். எத்தனை பேர் புரியுது? இப்ப இன்ஜின் எப்படி செயல்படுது? பெட்ரோல் போட்டாதான் இன்ஜின் செயல்படுது. நான் சொல்றேன், நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்க ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தர் கேட்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? பெட்ரோல் போடணும். நிறைய பேர் பெட்ரோல் போடாம ஜெபம் பண்ற பாஸ்டர், நான் ஜெபம் பண்ற பாஸ்டர்னா இன்ஜின் இருக்கும், ஆனா வண்டி மூவ் ஆகாது. புரிஞ்சுக்க மாத்திரம். இன்ஜின் ஜெபம், பெட்ரோல் வார்த்தை. ஆமென். இந்த பெட்ரோல கரெக்டா உங்க இன்ஜினுக்கு போட்டாதான் உங்க ஜெபம் கேட்கப்படும். நான் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், நான் ஜெபிக்கிறேன் பாஸ்டர். பைபிள்மா வார்த்தையை கேட்டியா? இல்ல பாஸ்டர், எனக்கு வார்த்தை தெரியல, வார்த்தையில நான் படிக்கல. சரி, படிக்காத, உங்களுக்கு ஒரு வார்த்தை வாசிக்கலாம். அப்படியே எடுத்தவங்க வாசிங்க. அப்படியே தேங்க்யூ ஜீசஸ். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டு இருக்கையில் வசனத்தை கேட்டார்கள். யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆமென் சொல்லுங்க. இப்போ ஆராதனைக்கு ஏன் வாங்க? வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு ஏன் வாங்க? ஸ்பெஷல் மீட்டிங்க்கு ஏன் வாங்க? 31ஆம் தேதி கேம்பஸ்ல வைக்கிற கன்வென்ஷன் மீட்டிங்க்கு ஏன் வாங்க அப்படின்னு சொன்னா, அங்க பேதுரு பேசிக்கொண்டே இருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரா? பல வார்த்தைகளை கேட்டு இறங்காத தேவ ஆவியானவர் ஊழியக்காரர் பேசும்போது அவர் பலமாய் இறங்குவார். வார்த்தைகளை பேசும்போது அவர் இறங்கினார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இந்த வார்த்தைகளை பேசும்போது உங்கள் மேலேயும் பலமாய் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவார். பாருங்க, நீங்க போகிற இடங்களில், நீங்க செய்கிற வேலைகளில். Come on church. Amen. அவர் நமக்குள்ள இருக்கிறார். பக்கத்துல வச்சு சொல்லுங்க, அவர் எனக்குள்ள இருக்கிறார். ஆவியானவர்னா குக்கர் மேல வரக்கூடிய விசிலும் தண்ணி கொதிக்க வைக்கும் போது மேல வரக்கூடிய ஆவி இல்லப்பா. ஆவியானவர்னா அவர் ஒரு நபர், அவர் ஒருவர். எத்தனை பேருக்கு புரியுது? அவர் ஆவியா வந்து, ஹலோ, நிறைய பேர் கல்ற கிட்ட போவே மாட்டாங்க. அங்க ஆவியா ஒரு புகை போதுங்க. ஹலோ, அந்த ஆவியானவர் இல்ல, அது ஆவியே இல்ல. ஆவியானவர்னா ஒரு நபர். எப்படி ஒரு பர்சன், அப்படிதான் ஹோலி ஸ்பிரிட்ன்றது ஒரு பர்சன். அப்போ ஒரு பர்சன் பலமா என்ன பண்றாரா? அது எங்க? கொர்நேலியு கிட்ட பேசி, கொர்நேலியு போய் பேதுரு கிட்ட பேசி, பேதுரு விவரித்து
இப்ப பேதுரு என்ன பண்றாரு, அந்த ஜனங்க கிட்ட பேசுறாரு. ஒருவேளை நான் நினைக்கிறேன் அந்த ஜனங்க பைபிள் படிக்காத ஜனங்க, நான் நினைக்கிறேன் நான் படிப்பறிவு இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். படிப்பறிவு இல்லாம இன்றைக்கு பார்க்கிற ஒருவேளை நம்ம சபையில இருக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தைகளை பேசும்போது பரிசுத்த ஆவியானவர் பலமாய் வார்த்தைகளை பேசும்போது வந்துருங்க. எந்த வேலை இருந்தாலும் விட்டுட்டு வந்துரு, எந்த சூழ்நிலை இருந்தாலும் விட்டுட்டு வந்துரு. ஏன் நீங்க வந்து சபையுடைய சேருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, நீங்க வந்து சபையுடைய டைமுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, நீங்க வந்து சபையில நான் வந்தா இன்னாருக்கு தெரியும்ன்ற முக்கியத்துவம் கொடுக்கல. நீங்கள் வரும்போது நீங்கள் ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்க. ஹோலி ஸ்பிரிட் ஆவியானவரை கனப்படுத்தும் போது ஆவியானவர் உங்களை கனப்படுத்துகிறார். நீங்க ஆவியானவரை கனப்படுத்தணும். நூற்றுக்கு அதிபதி சொல்றான்ல, ஆண்டவரே நீர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லும். என்ன மாதிரி ஒரு ஆனர், யாரு 100 பேர் வேலை செய்யற ஒரு அதிபதி இயேசுக்கு சொல்றாரு, நீ என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரனா? என்ன ஆனர்? யாராவது அப்படி பண்ண முடியுதா? கொஞ்சம் வேலைன்னா போயிடுறோம், கொஞ்சம் குடும்பத்துல பங்கன்னா போயிடுறோம், காலையில கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா தூங்கிடுறோம். தூக்கத்துக்கு இம்பார்ட்டேஷன், ஃபேமிலிக்கு இம்பார்ட்டேஷன், ஜாபுக்கு இம்பார்ட்டேஷன், ஃபைனான்சியலுக்கு இம்பார்ட்டேஷன். எதுவுமே உங்களுக்கு நிரந்தரமா இருக்காது பாருங்க. எதுவுமே நிரந்தரமா தக்க வைக்க முடியாது. அவர் 100க்கு அதிபதி. உங்ககிட்ட 100 பேர் வேலை செய்யறீங்களா? யாராவது இருக்கிறீங்களா இங்க? என் வீட்டுல 100 பேர் வேலை செய்யறாங்க பாஸ்டர், எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். நாங்களே ஒரு வீட்டுல வேலை தான் செய்யறோம் பாஸ்டர். அந்த 100க்கு அதிபதி தேவனை கனப்படுத்தினார். இயேசு சொன்னார், ஆச்சரியப்பட்டாராம். ஆச்சரியப்பட்டாரு. இயேசுவே ஆச்சரியப்படுத்துகிற வார்த்தை. அப்படின்னாங்க இயேசு ஆச்சரியப்பட்டார் அப்படின்னா அவர் சொல்றாரு, இஸ்ரவேலிலே உன்னை போல ஒரு விசுவாசம் உள்ளவனை ஒருவனையும் நான் கண்டதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவனையும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்க எல்லாரையும் பார்த்து நின்றுகிறார். யாராவது ஒரு நல்ல விசுவாசம் உள்ள ஒருத்தன் கிடைப்பானா? ஒருத்தர் வந்தாரு, சொல்றல என்ன வாழ வச்சாரு, நீ எனக்கு ஒருத்தர் எதிர்பார்க்கிறாரு. சார் நீ இருப்பியா? அப்ப எல்லாரையும் பார்க்கிறாரு. யாராவது என்ன ஆச்சரியப்படுத்த முடியுமா? அவர் ஆச்சரியப்படுத்துகிற வார்த்தைகள் சிலது இருக்குங்க. என்ன தெரியுமா? என்னால முடியாது, அவரால முடியும்னு எப்போ உங்க நாவு அறிக்கை செய்தோ அது எல்லாமே அவருக்கு ஆச்சரியமானது. ஆமென். எங்களால இது முடியாது பாஸ்டர். நான் கூட தீர்மானம் பண்ணிக்கிறேன், நம்ம சர்ச்சில் ஒரு 4 பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிக்கிறேன். இப்போ இயேசு ஆச்சரியப்படுவார்ல, இவன் பையனுக்கே இவன் ஃபீஸ் கட்டல, இவங்க பொண்ணுக்கே போய் ஸ்கூல் ஃபீஸ் கட்டல, ஆனால் சர்ச்சில் 4 பேருக்கு ஃபீஸ் கட்டுறேன்னு சொல்றாரு. ஆச்சரியப்படுவார். எப்படி திரும்ப வைக்கிற மாதிரி இயேசுவை ஆச்சரியப்படுவார். யாராவது வந்து எங்க வீடு வாடகையே இன்னும் கட்டலைங்க, அப்படியா ஜெபம் பண்ற சிஸ்டர், உனக்கு தருவார் அப்படின்றத காட்டிலையும் என் வீட்டு வாடகை இருக்கு, பரவாயில்ல நான் பதில் சொல்லிக்கிறேன், உன் வீட்டு வாடகை கட்டுன்னு சொல்லி எப்போ நம்ம கொடுக்குறோம் பாரு, ஆச்சரியப்படுவார். சில இதெல்லாம் ஆப்போசிட்ங்க. ஜீசஸ் ஆச்சரியப்படுத்துகிற காரியங்கள் அதெல்லாம். நமக்கு சொந்த இடம் இல்ல, யாரோ ஒரு சொந்த இடத்துல ஒரு சர்ச் கட்டின்னு இருந்தா நம்மளால உதவி செய்யறோம் பார், இயேசு ஆச்சரியப்படுவார். எங்களுக்கு சொந்த இடம் இல்லை, நாங்களே வாடகை கட்டுறோம், நாங்க என்னத்துக்கு உனக்கு செங்கல் தரணும், நான் எதுக்கு உனக்கு சிமெண்ட் தரணும்? என்ன ஆச்சரியம்? அதுல என்ன ஆச்சரியம் சொல்லுங்க? என்ன ஆச்சரியம்?
என் குடும்பத்துக்கே கஷ்டப்பட்டு எனக்கே உழைச்சி எனக்கே போட்டுக்கின்னு, கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நிறைய பேர் நினைக்கிறோம் நீங்க செய்யறதெல்லாம் ஆச்சரியம் இல்லை. எனக்கு நான் அடிக்கடி சொல்ற சாட்சி தான். நம்ம சர்ச்சில் ஒரு சிஸ்டரு, நான் அப்படிதான் அனௌன்ஸ் பண்றேன், உங்களுடைய ஃபர்ஸ்ட் 1 மாசம் சம்பளத்தை அப்படியே நீங்க விதைங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். போய் வீட்டுக்கு போய் 10 நிமிஷத்துல அக்கௌண்ட்ல அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க சம்பளம் 18,000 வந்துச்சு அக்கௌண்ட்ல. ஆனா இன்னைக்கு அந்த குடும்பத்தை ஆச்சரியப்படுத்துற மாதிரி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒண்ணு நம்ம சில நேரங்களில் பேசின்னு இருக்கும்போது ஏன் மோதிரத்தை கழட்டி போட்டுறோம் ஊழியக்காருக்கு? ஏன் போட்டுறோம்? எங்க கிட்ட 100 மோதிரம்னா மோதிர கடையா வச்சுங்கிறேன் நான், இல்ல ஒரு 100 எதனா வாங்கி பீரோல வச்சுங்கிறோம். இல்லைங்க, அந்த வார்த்தை வரும்போது அந்த வார்த்தையை காட்டிலும் என் கையில் இருக்கிற பொருள் பெருசு இல்லைங்க. அந்த வார்த்தையில என் பிதா ஆச்சரிய, என் குமாரன் ஆச்சரியப்படணும், நான் செய்யறது ஆச்சரியப்படணும். முந்த நாள் ஒரு மெசேஜ் கேட்டுனே இருந்தேன். அக்கௌண்ட்ல இருக்கிற காசெல்லாம் அமுச்சிட்டு 0 பேலன்ஸ் பண்ணிட்டு நேரா போய் ஜெபம் பண்ணிட்டு தூங்கிட்டேன். ஹலோ, நான் போய் 0 பேலன்ஸ் பண்ணிட்டு தூங்கிட்டேன். அக்கௌண்ட் அமுச்சிட்டேன், எல்லாமே அமுச்சு தூங்கிட்டேன். மறாவது நாள் காலையில 12:30 மணிக்கு எனக்கு ஒரு ஆச்சரியம். எனக்கு ஒருத்தர் 5 கிராம் கோல்டு மோந்திரம் வாங்கிட்டு வந்து கதவு திறந்து, இந்த போன்ல கூட கிடைக்காத மனுஷன் கதவு திறந்திருக்குன்னு உள்ள வந்து ஆச்சரியப்படுத்திட்டு போயிட்டாரு. ஏன்? நம்ம சின்ன விஷயத்துல இயேசு அப்படி திரும்பி பார்க்க வைக்கும் போது நம்மள பெரிய விஷயத்துல ஆச்சரியப்படுத்துகிறவர். ஓ கம் ஆன் சர்ச், அல்லேலூயா, ஆமென். ஆச்சரியம். எது ஆச்சரியம்? வார்த்தைகளை பேசும்போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் பாரு, அங்க ஆச்சரியம் உண்டாயிடுச்சு. அப்ப எங்க பரிசுத்த ஆவியானவர்? எப்படி அந்நிய பாஷை வார்த்தைகளை கேட்டுனே இருக்கணும், வசனத்தை வாசித்துக் கொண்டே இருக்கணும். ஆவியானவர்கிட்ட சொல்லணும், டாடி உங்களை உயர்த்துகிற, அப்பா உங்களை உயர்த்துகிற, உயர்த்தணும். ஆண்டவரை உயர்த்திட்டே இருக்கணும். மனுஷனையோ எஜமானனையோ வேலைக்காரனையோ எவனோ தண்ணி கொடுத்தா எவனோ ரேஷன் கொடுத்தான்னு அவனை உயர்த்தாத. என் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசுவை ஆச்சரியப்படுத்த நான் உயர்த்துகிறேன், அவரே நான் உயர்த்துகிறேன். ஒரு டைம் காலையில வந்துட்டேனா, கதவெல்லாம் மூடிச்சு, சாஷ்டாங்கமா விழுந்து, அப்பா அப்பா நீங்க தான் நீங்க தான் நீங்க தான் நீங்க தான்றோம். உருள்ற பிறல்ற கத்துற முட்டி போடுற எகிற துடிக்கிற நடக்கிற, நீரே நீரே நீரே. சில வார்த்தைகளை படிக்கும் போது அந்த வார்த்தை என் உள்ளத்தை தொடும் போது அப்படியே எனக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துரும், அப்படியே ஒரு சந்தோஷம் வந்துரும், அப்படியே ஒரு குஷி. ஹலோ, வார்த்தையை படிக்கும் போது ஆவியானவர் பலமா இறங்குறாரா. அதுக்குதான் சொல்ற, சபைக்கு நேரத்துக்கு வாங்க. நீ சபையில செய்தி கேட்க வர்றீங்கன்னா நீங்க கடமையை செய்றீங்க. நீங்க சபையில தேவனுடைய பிரசன்னத்துக்காக வர்றீங்கன்னா சபை திறக்கிறதுக்கு முன்னாடியே நிக்க முடியும். ஏன்? பிரசன்ஸ், பிரசன்னம். அவர் பேசுறாரு, வார்த்தை பேசும்போது தாங்க தேவ வல்லமை. ஆமென். பேதுரு பேசினாரா, எல்லார் மேலயும் பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நிறைய வசனம் இருக்காது, 44, 45 இதெல்லாம் பாருங்க. அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதை, தேவனை பல பாஷைகளை பேசுகிறதுனால தேவனை புகழுகிறதையும், பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேல். ஆமா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. தேவ வார்த்தையை கேட்டு நீங்க போய் காய் கடைக்காரனோ கறி கடைக்காரன் கிட்ட போது நிற்கும் போது உங்க மேல இருக்கிற ஆவியானவர் அவர்களை தொடுவாரு, அவர்களிடத்திலும் பேசுவாரு, அவர்கள் மாற்றத்தை உண்டாக்குவாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? தேவன் இதை செய்வார் பாருங்க. ஆமென். கோடா கோடி பெருங்குங்க சிஸ்டர், பிளஸ் பண்ற. ஆமென். வார்த்தைகளை பேசும்போது எதுவுமே பெருசு இல்லை பாருங்க.
எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ஆமென். வார்த்தைகளை பேசும்போது, ஏன் வார்த்தைகளை பேசும்போது தங்கம் வருது, வார்த்தைகளை பேசும்போது சில்வர் வருது, வார்த்தைகளை பேசும்போது தண்ணியே அறியாம அவங்க நிலைமையே அறியாம இருக்காங்கன்னா அந்த வார்த்தைகளை பேசும்போது எதுவுமே என்கிட்ட இருக்கிறது பெருசு இல்ல, ஆவியானவர் தான் பெருசுன்னு விட்டு கொடுக்கிறோம். அப்படியே விட்டு கொடுத்தாங்க பாருங்க. அப்படியே வாங்க அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாங்க சீக்கிரமா. Thank you Jesus. அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வந்தான். அங்கே சில சிஷ்யரை கண்டு, நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை. நாங்கள் கேட்ட மெசேஜ் எல்லாம் யோவான் ஸ்நானகனுடைய மெசேஜ். எங்களுக்கு பரிசுத்த ஆவியை பத்தி ஒண்ணுமே நிறைய பேருக்கு தெரியுது இல்ல. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. நல்லா கொஞ்சம் சத்தமா, கண்ணு தெரியாதவங்க எல்லாம் என் கையை பார்த்து கண்ணு தெரிஞ்சிச்சு, என்ன அற்புதம் பாரு. சொன்ன உடனே கைக்கு நீட்டினாங்க பாருங்க, என்ன அற்புதம் இல்லது. சொன்ன உடனே பிரசங்கம் பண்ண உடனே கண்ணு திறந்துச்சுன்னா இதெல்லாம் எடிட் பண்ணி போட மாட்டீங்கப்பா. கண்ணு திறந்துச்சு 4 பேருக்கு சபையில் பாருங்க. கேட்கிறாங்க, நாங்க கேள்விப்படவில்லை. அப்புறம் அப்பொழுது அவன் அப்படியானால் நீ எந்த ஸ்நானத்தை பெற்றிருக்கிறேன் என்றான். அதற்கு அவர்கள் யோவான் ஸ்நானகன் என்றார்கள். அப்பொழுது பவுல் யோவான் தனக்கு வருகிற கிறிஸ்து இயேசுவி விசுவாசியா இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்குள்ள சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம் கொடுத்தான் என்றான். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை நான் சொல்றேன், ஒருவேளை இல்ல எனக்கு அந்த வரத்துல நான் நிரம்பணும் பாஸ்டர், வாங்க எல்லா தலைமையில கைகளை இன்னைக்கு வச்சு அனுப்புறேன். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நான் வைக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்குள்ள அது செயல்படுது, அதையும் விசுவாசிங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்ற கைகளை வைத்தாராம். வைத்த உடனே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து அப்பொழுது என்ன பேசினாங்களா? அந்நிய பாஷை ரொம்ப முக்கியம். நான் இன்னொரு டச் பண்றேன், ஏன்னா டைம் ஆகுதுனால சில விஷயத்தை அப்படியே டச் பண்றேன், நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆவியின் வரங்கள் எத்தனை? 1 கொரிந்தியர் 12 1-11 வாசிச்சுக்கங்க. ஆவியின் வரங்கள் பழைய ஏற்பாட்டில் எத்தனை வரம் செயல்பட்டது, புதிய ஏற்பாட்டில் எத்தனை வரம் செயல்பட்டது? 9 மட்டும் தெரியும், வேற எதுவும் எனக்கு தெரியாது. ஏன் அது 1 to 3 ஒண்ணுக்கு இது 9. ஹலோ, வந்தா தானே தெரியும். நீங்க நல்லா யோசிங்க, ஏன் ஆவின் 9 வரங்கள்? முதல் 7 வரங்கள் பழைய ஏற்பாட்டில் செயல்பட்டு கொண்டு இருந்தது. முதல் 7 வரங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தது. ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், விசுவாசம், குணமாக்கும் வரம், அற்புதம் செய்யும் சக்தி, தீர்க்க தரிசனம் உரைத்தல், ஆவிகளை பகுத்தறிதல். இது 7 நம்ம பார்க்கலாம். எலியா, மோசே, இல்லையா, யோசுவா, சாலமோன், தாவீது, இல்லையா, எலிசா, இதெல்லாம் இவங்க கிட்ட இந்த வரங்களை பார்க்க முடியும். இவங்க கிட்ட எல்லாம் இந்த 7 வரங்களை, தீர்க்க தரிசனம் உரைத்தாங்க, அற்புதங்களை செய்யும் சக்தி. போய் சொல்றாரு, நீ போய் யோர்தான்ல 7 தடவை முழுகு, நாகமனுடைய மேனி சுத்தமாது, இல்லைங்களா, அற்புதம், கோல்
கையில குச்சி பாம்பா மாறுது, சமுத்திரத்தை பிளக்குறாங்க, வார்த்தை சொல்லும் போது தண்ணி வருது, காடைகள் வருது. இதெல்லாம் அற்புதங்கள். தீர்க்க தரிசனம், ஞானம். சாலமோனை காட்டிலும் ஞானம் யாருக்கு இருக்கு இல்லையா? சாலமோனை காட்டிலும் ஒரு ஞானம் யாருக்கு அது இருக்கா பாருங்க. அவ்வளோ ஞானம், யுத்தத்தில் வல்லவர்கள், பலசாலிகள், அறிவு பெருகினது, ஞானம் பெருகினது. நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் என்றார், சர்ச் கட்டுறாரு சாலமோன். என்ன மாதிரி கட்டுறாரு? ஞானம், அறிவு எல்லாம் பெருகுது, வரங்கள் பெருகுது. ஆனா 2 வரம் மட்டும் பழைய ஏற்பாட்டில் இல்லை. 2 வரம் மட்டும் பழைய ஏற்பாட்டில் இல்லை. பற்பல பாஷை பேசுதலும் பாஷைகளை வியாக்கணம் செய்வதும் 2 வரம் இல்லை. ஆமென். இந்த 2 வரத்துடைய ரொம்ப ஸ்பெஷல் என்ன, ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஒரு வசனத்தை வாசிங்க. மார்க் 16ஆம் அதிகாரம் 17-18. நான் ரொம்ப ஒரு கன்க்ளூஷன்ஸ்க்கு வரேன். முடிஞ்ச ஈவினிங் எல்லாரும் வந்துருங்க. ரொம்ப டீப்பா எடுக்கலாம், இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. இதெல்லாம் அப்படியே உற்ற முடியாது பாருங்க. இது எங்கேயோ ஒரு எண்டு இருக்கு. மொன நூலை பிடிச்சுன்னுக்கிறோம், கரெக்டா பிடிச்சுன்னு போனாதான் அதை போய் டச் பண்ண முடியும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது உங்க வாழ்க்கைக்கு, உங்கள் ஜீவியத்துக்கு, சபையுடைய வளர்ச்சிக்கு, ஊழியத்துடைய வளர்ச்சிக்கு, ஆவியின் வளர்ச்சிக்கு, சரீரத்தின் வளர்ச்சிக்கு. வாசிக்கலாம். மார்க் 16-17-18. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. விசுவாசிகளினால் நடக்கும் அடையாளங்கள் யாவன. என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. சர்ப்பங்களை எடுப்பார்கள், மிதிப்பார்கள். யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்போது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். நல்லா நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ நான் தீர்க்க தரிசனம் சொல்லணும், நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் ப்ராஃபஸி பண்ணணும். சாகர் வா, சாகருக்கு ஒரு ப்ராஃபஸி பண்ணலாமா? என்னங்க பார்த்துனே இருக்கிறீங்க? இங்க சாகர் யாரு தெரிலப்பா, யார் பெத்த புள்ளி என்னாதீங்க. அங்கே நிர்மலா ஸ்டோடைய சன்னு, வினயோடைய தம்பி, புரியுதுங்களா? இப்போ சாகர் இங்க இருக்காரு, நான் ப்ராஃபட். இப்போ எனக்கு தீர்க்க தரிசனம் வர இருக்கு. இப்போ நான் இவர் மேல தீர்க்க தரிசனத்தை பேசுறேன், நான் ப்ராஃபஸி பண்றேன். இவர் இருந்தாதான் நான் ப்ராஃபஸி பண்ண முடியும். இவர் இருந்தாதான். சாகரே இல்ல, சாகர் தீர்க்க தரிசனம் எழுதிகோ அண்ணா, பரீட்சை எழுதின்னு இருப்பாரு. இவருக்கு என்னதை நான் சொல்ல முடியும்? இப்ப இவர் எனக்கு தேவை. ஏன் தேவை? இவருக்கு நான் தீர்க்க தரிசனத்தை உரைக்க இவர் எனக்கு தேவை. இவர் இல்லைன்னா என்னால ப்ராஃபஸி பண்ண முடியாது. அப்ப இந்த வரம் வேணும்னா ஒரு மனுஷன் நமக்கு தேவை. சரியா? இப்ப இவருக்கு கை கொஞ்சம் பெண்ட் ஆகுது, தெரியுதா? பாருங்க, கை ஷேப் எல்லாம் பெண்ட் ஆகுது. இப்ப எனக்கு சுகமாக்க வரம்ங்குது. என்ன வரம்ங்குது சொல்லுங்க? சுகமாக்க வரம் இருக்கு. இப்ப என்ன பெண்டான கை, இந்த கை இப்ப எனக்கு இந்த கிஃப்ட் இருக்கிறதுனால இப்ப நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினாலே உன் கை வளருவதாக. என்ன கை தட்டுங்க? நிஜமா இவர் கை ஏற்கனவே வளர்ந்த கை தாங்க, ரொம்பவே வளர்ந்துட்டு. அதுக்கு தான் ஒற்றன்னு அடிக்க விடுறோம், மக மேல எல்லாம் கொஞ்சம் ஆச்சு அப்படின்றோம். இப்போ எனக்குள்ள சுகமாக்குகிற வரம் இருக்கு. இந்த வரத்தை நான் செயல்படுத்தணும்னா எனக்கு ஒரு மனுஷன், சொல்லுங்க, எனக்கு ஒரு மனுஷன் தேவை. நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ நான் இந்த குடும்பத்தினுடைய நன்மை அப்படின்னா இவர் தேவை. இப்போ வரும் இந்த 7 வரும், ஞானத்தை போதிக்கும் வரும், வசனத்தின் சக்தி, தீர்க்கதரிசன சக்தி, இதுக்கெல்லாம் என்ன தேவைன்னா ஒரு மனுஷன் தேவை, ஒரு மனுஷன் தேவை, ஒரு மனுஷன் தேவை. ஆனால் அந்நிய பாஷை பேசும்போது இந்த மனுஷன் நமக்கு தேவையில்லை. நான் தனிமையாய் சிங்களாய் இந்த வரத்தை என்னால் ஆக்டிவேட்டாய் வைத்துக் கொள்ள. ஏன்னா இந்த வரத்துக்கு மனிதன் தேவையில்லை, இந்த வரத்துக்கு ஆவியானவர். ஓ கமான் சர்ச், கமான் சர்ச், கமான். நல்லா 2
கனப்படுத்துங்க, அவரை கனப்படுத்துங்க, நல்லா நல்லா கனப்படுத்துங்க. கம் ஆன், ஆனர். எஸ், 7 வரங்களுக்கு ஒரு ஹியூமன் தேவை. ஆனால் இந்த வரங்களுக்கு ஹியூமன் தேவையில்லை. நான் தனிமையாய் ஆண்டவரோடு கூட. அந்நிய பாஷை என்பது தேவனோடு கூடிய ஒரு உறவு. நீங்கள் ஆண்டவரோடு கூட உறவை நீங்க வைத்துக் கொள்ள முடியும். நெருக்கமான ஒரு உறவு. இது ஆவியானவர் நமக்கு தருகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் பலமாய் இல்லையா, பலமாய் இறங்கி இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர். எஸ், ஆவியானவரோடு கூட இணைந்து நீங்க போய் அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம், ஆண்டவரே எனக்கு அந்நிய பாஷை வர இல்ல, போங்க கொஞ்ச நேரம் உங்க கதவை பூட்டி, நீங்க நல்லா கதவை டைட்டா பூட்டி சத்தமா ஏதாவது ஒரு நல்ல பிரக்மென்ட் சாங் நல்லா ஜோரா போட்டு ஸ்தோத்திரம் 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 நாக்கு சுலகுகிற வரைக்கும் ஸ்தோத்திரம் 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 நீ பாருங்க. அந்த தேவ பிரசன்னத்தின் ஆவியானவர் உங்க வீட்டு அறைக்குள்ள இறங்கும் போது உங்க நாவு சுலகும். கமா கமா, எனக்கு வாஞ்ச. எஸ், ஆண்டவர் சொல்றாரு, மானானது நீரோடைகளை வாஞ்சிக்கிறதை போல என் ஆத்துமா கர்த்தருக்குள்ள. எஸ், மானு தேங்கின தண்ணிய வாஞ்சிக்காது, மானு ஓடுகிற தண்ணிய வாஞ்சிக்குது. நீ பரிசுத்த ஆவிக்குள்ள ஓடும்போது அந்த வாஞ்சை வரும்போது உனக்குள்ள அந்த வரும். எஸ், இது முக்கியம். சபைக்கு முக்கியம், குடும்பத்துக்கு முக்கியம், பிசினஸ்க்கு முக்கியம். ஆமென். திறக்கப்படாத கதவுகளை திறக்குகிற ரகசியம் இது. ஹல்லேலூயா. ஆமென். யாரோ ஒருத்தர் ஏதோ பேசுறாங்கன்றதுக்காக ஏதோ ஒரு செய்தியை கேட்டு அந்த வரத்தை விட்டு விடாதீங்க. இந்த வரம் இருந்தா நீ தீர்க்கதரிசனம் சொல்லுவ. இந்த வரம் இருந்தாதான் நீ சுகமாக்க முடியும். இந்த வரம் இருந்தாதான் உனக்குள்ள ஒரு தாகம் வரும். அவருடைய வார்த்தையை இரவும் பகலுமாய் நான் கேட்டு நதி ஓரமாய் நாட்டப்பட்ட மரத்தை போல தன் காலத்தில் இலை உதிராதவனாய். எஸ், எப்படி நீ இலை உதிராதன இருக்க முடியும்? நதி ஓரமாய் இருக்கும்போது ஒண்ணுமே இல்ல பாஸ்டர், இந்த வரத்தை ஆக்டிவேட் பண்ணுங்க. அது உங்களுக்குள்ள இருக்கு. சில பாவத்தை விட முடியல, இந்த வரத்தை செயல்படு, பாவம் தன்னா போயிடும். கடன் மாற மாட்டுது, இந்த வரத்தை ஆக்டிவேட் பண்ணு. இது ஆவின் மண்டலங்களை மாற்றி உங்களுக்காய் வைத்திருக்கிற பலிபீடத்தில் மறைப்பொருளின் பொக்கிஷங்களை அது உடைத்து உங்க காலிலே கொண்டு வந்து போடும். இந்த வரத்தை செயல்படுத்தின அப்போஸ்தலருடைய பாதப்படியிலே காணியாட்சிகளை விட்டு கொண்டு வந்து போட்டார்களே. Come on, come on, இந்த வரத்தை ஆக்டிவேட் பண்ணுங்க. இல்ல பாஸ்டர், எனக்கு ரீமா மாமா ஷாக்கா ராபாதா வருது, ரீமா மாமா ஷாக்கா ராபா பாபா சொல்லினீரு. உங்களுக்கு என்ன வருது அது பேசு. உங்களுக்கு என்ன தெரியும் பேசுங்க. யார் உங்களை கேலி பண்ணாங்க, யார் உங்களை பரிகாசம் பண்ணாலும் நான் சொல்றேன், அந்த பரிகாச உதடுகளுக்கு மத்தியில தான் நீ அந்நிய பாஷையை பேசும்போது ஆவியானவர் பலமாய் உங்க மேல இறங்குகிறார். பைபிள் அதுதான் சொல்லுது. இன்னைக்கு நிறைய சிக்னஸ், வியாதி போவே மாட்டுது, முட்டி வலி போக மாட்டுது, இடுப்பு வலி போக மாட்டுது. பாஸ்டர் ஜெபிக்கிறாரு, எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, இப்படி போற மாதிரி போகுது, அதை திருப்பி வருது. நான் சொல்றேன், அந்நிய பாஷை என்றது வேற மொழியும் ஒண்ணு. அந்நிய பாஷை என்பது அக்கினிமயமான பாஷை என்பது. அந்த அக்கினி உங்க மேல இறங்கும் போது உங்களை பிடித்திருக்கிற எல்லா பலவீனங்கள் விலகும். அந்த அக்கினிக்கு இடம் கொடு. அதனால சொன்ன, நான் அக்கினியை போட வந்து அதை இப்பொழுது இந்த ஆராதனையில இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்க மேல பற்றி எறிவதாக, உங்க மேல பற்றி எரியட்டும். முடியாததை முடிய செய்யும், தடைகளை உடைக்கும், தகர்த்து போடும். ஹல்லேலூயா. அப்படிதான் வந்த நான் ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன், பேசிட்டே இருப்பேன். காலையில சைக்கிள் எடுத்துன்னு போயிடுறேன், ஒரு 6 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போயிடுறேன். வச்சினே பேசினே போயினே இருப்பேன். போற தூரமே தெரியறதில்ல. திடீர்னு திரும்பி பார்த்தா ராமூர்த்தி நகர் சிக்னல் கிட்ட ஒரு நாள் நின்னுங்கிறேன். ஏன்? அவருடைய அந்த வரம்
உங்களுக்கு வாழ்க்கைக்கு வழிகளை ஏற்படுத்தும். எந்த மனுஷனை உங்களுக்கு முன்னாடி நிக்க வைக்காம, அந்த மனுஷனுக்கிட்ட தன்னை வெளிப்படுத்தாம தேவனோடு கூட உறவை ஏற்படுத்துகிற ஒரு வரம் தான் அந்நிய பாஷையின் வரம். எத்தனை பேர் புரியுது? ஆண்டவரே, அப்பா என் மேல பரிசுத்த ஆவியானவர், நான் அந்நிய பாஷையில ஜெபிக்கணும். நீங்க பாருங்க, அந்த மரண ஆவிகள்லாம் விலகும் வீட்டை விட்டு. நான் சொல்றேன், அந்த தரித்திரங்கள்லாம் போயிடும், தானா போயிடும். உங்களுக்கு நீங்க ஸ்பெண்ட் வித் காட். நீ ஆண்டவருடைய சமூகத்தை தேடாம, எனக்கு நான் தீர்க்கதரிசனம் சொல்றேன், நான் இதை பண்றேன் அதை பண்றேன், நீ வா நீ வா நீ வா நீ வான்றத காட்டிலும், அப்பா உம்முடைய சமூகம் ஒன்றே போதும், அது ஒன்னே என்னுடைய எல்லாமே எல்லாமே. இந்த சேனலை பார்த்தா அவர் பேசினா சுகமாயிடும், அந்த சேனலை பார்த்தா அவர் பேசினா இல்ல இல்ல இல்ல, எந்த சேனலும் பார்க்காது. இன்னைக்கு ஒரு சேனல் நான் உங்களுக்கு நியூ கனெக்ஷன் கொடுத்திருக்கிறேன். அந்த சேனலுடைய பெயர் டங்ஸ், அந்த சேனலுடைய பெயர் அந்நிய பாஷை. அந்த சேனல் உங்களுக்குள்ளவே இருக்கு. எந்த கேபிள் ஆபரேட்டர் வேண்டாம், எந்த இன்டர்நெட் வேண்டாம், எந்த சார்ஜ் வேண்டாம். ஒரே ஒரு சார்ஜ். நீ ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க நிற்கும் போது மாறும். பாருங்க, உங்க பிசினஸ் எல்லாம் மாறும். ஒரு 10 நிமிஷமாவது நீங்க 2 மணி நேரம் ஜெபிக்கிறது, அரை மணி நேரம் நீங்க டங்ஸ்ல பேசுறதுக்கு சமம். ஆவியோடு கூட இணைக்கப்படுறீங்க. விட்டுறாதீங்க. ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முக்கியமானவரை விட்டுறோம். இந்த ஒரு வரம் ரொம்ப மிக முக்கியமான. அதனாலதான் இது பழைய ஏற்பாட்டில் பிதா பேசுவார் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றேன்? இது நிறைய இருக்குது விஷயம். ஈவினிங் சர்வீஸ்ல நான் பேசுறேன். நிறைய விஷயம் இருக்கு. நிறைய மாற்றத்தை கொண்டு வர முடியும். எங்க வீட்டுக்கார் மாறவே மாட்டார். பாஸ்டர், நீ உள்ளத்துல நினைச்சு வாயில டங்ஸ்ல பேசிட்டே இரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் மனிதன் பார்ப்பதை போல நான் பார்ப்பதில்லை, நான் உள்ளம் துரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். உங்க நாவு தப்பு செய்யுங்க, ஆனா உங்க இருதயம் தப்பு செய்யாது. அதனாலதான் தப்பு செய்யற வாய்க்கு ஆண்டவர் எதுவும் சொல்லல, இருதயத்தை தேவன் பார்க்கிறாரு. நீங்க இருதயத்தை ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருப்பீங்க, இது மாறினா நல்லா இருக்கும், அதை நினைச்சுனே டங்ஸ்ல பேசுங்க. ஒரு காரியத்தை நீங்க நினைச்சிருப்பீங்க, சொல்ல முடியல, அது அந்நிய பாஷையில எப்படி கன்வே பண்றதுன்னு தெரியல, ஆனா இருதயத்துல இருக்குல்ல, அந்த இருதயத்துல இருக்கிறது தான் தேவன் பார்க்கிறாரு. என் குடும்பம் எப்படி இருக்கு பாஸ்டர், நீங்க யாருக்கிட்ட முறையிட்டாலும் நாளைக்கு அவங்க உங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நீ தான் சர்ச்சுக்கு போறியே, நீ தான் கரெக்டா ஜெபிக்கிறியே, நீ தான் கரெக்டா காலையில ஏஞ்சி பைபிள் படிக்கிறியே, உன் வீட்டுல ஏன் பிரச்சனை, உன் குடும்பத்துல ஏன் பிரச்சனை, ஏன் உங்க வீட்டுல மட்டும் நல்லது நடக்க மாட்டேங்குது, இதுதான் பேசுவாங்க. இதை தவிர அவங்களுக்கு பேச தெரியாது, பேச வராது. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நான் காலையில அதிகாலையில, ஆனா 3ஆம் மணி வேலையில தான் பரிசுத்த ஆவியானவர் பெந்தகோஸ் என்ற நாளில மேல் வீட்டு அறையில் பலமா இறங்கினாராம். ஆனா அவங்க 7 மணி நேரம் தெரியுமா, 9ஆம் மணி வேலை வரைக்கும் அந்நிய பாஷை. அப்படின்னா காலையில 3 மணில இருந்து 9 மணி 6 மணி நேரம் அவங்க டங்ஸ்ல பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா? 6 மணி நேரம் அவர்கள் அந்நிய பாஷையில பேசினதுனாலதான் இன்னைக்கும் அவங்களை குறித்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நான் சொல்றேன், நீங்க அரை மணி நேரம் அதிகாலையில எழுப்பி நீங்க டங்ஸ்ல பேசுங்க. உங்க பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, உன் பிள்ளையின் பிள்ளைகளுக்கு வாசல்கள் திறக்கும். அந்நிய பாஷையில பேசுங்க. தெரியாதுன்னு இல்ல, ஆவியானவர் உனக்குள்ள. சொல்லுங்க, ஆவியானவர் எனக்குள்ள, அவர் எனக்குள்ள இருக்கிறாரு, எனக்குள்ள இருக்கிறார். ஏன் தெரியாது? நீங்க கேளுங்க, ஆவியானவரே எனக்கு கற்றுத்தாங்க. நல்லா பாடுறாருல, பிரேக்ஃபாஸ்ட் பாடுறாருல, கற்றுத்தாரும் ஆவியானவரே, வேத வசனம் புரிந்து கொள்ள விளக்கங்களை அறிந்திட சொல்லித்தாரும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கரங்களை உயர்த்தி அப்படியே சொல்லுங்க, ஆவியானவரே,
ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, இப்படி சொல்லுங்க. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் எங்களுக்குள்ளே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எதுவுமே தெரியல, நல்ல ஆவியானவரை உயர்த்துகிற கனப்படுத்துகிற பாடல்களை போட்டு கதவை பூட்டி ஒரு அரை மணி நேரமா அந்த பாட்டோடைய வார்த்தைகளை கேளுங்க. அந்த வசனத்தை என்ன பாடுறாங்க, என்ன மொழியில தேவனை உயர்த்துகிற பாடலை கேளுங்க. கண்ட பாடலை கேட்காதீங்க. டியூன் நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குதுன்னு கேட்காதீங்க. அந்த பாடல்ல கர்த்தர் உயர்த்துறோமா, ஆவியானவர் உயர்த்துறோமா, ஏசப்பாவை உயர்த்துறோமான்றத கேளுங்க. நிறைய பேர் ஸ்டேட்டஸ் பார்க்குறேன். உங்க ஸ்டேட்டஸ் போட்டா கூட அதை ஓப்பன் பண்ண உடனே ஒரு பிரசன்ஸ் இருக்கணும். ஒரு அம்மா வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் அவமானப்படுத்திங்கிறாங்க. ட்ரோல் பண்ணி லைக் கிடைக்குது, ரைட்டு கிடைக்குது, வைட்டு கிடைக்குது, நாளைக்கு புள்ள கிடைக்காதுமா. ஆவியானவர் உயர்த்தணும். உங்க பிள்ளைகளுக்கு ஒரு கான்செப்ட் கொடுத்தா கூட அது தேவனை உயர்த்துகிற கான்செப்டா கொடுங்க. அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது தேவனை எப்படி கனப்படுத்துறாங்க, ஆண்டவரை எப்படி மகிமைப்படுத்துறாங்கன்னு தெரியப்படுத்துங்க மற்றவங்களுக்கு. அப்படி இல்லைங்க, உயர்த்தணும். அப்பாவை உயர்த்தணும். 100க்கு அதிபதி அவ்வளோ பெரிய ஆஸ்தி உடையவர். அவர் உயர்ந்த இடத்துல பார்த்தார் பாரு இயேசுவை. அந்த எண்ணம் நமக்கு வேணும். உங்க ஸ்டேட்டஸ், உங்களுடைய ப்ரொஃபைல், உங்க ப்ரொஃபைல் ஒன்று உங்க இமேஜ் இருக்கணும், இல்லையா ஆண்டவர் உயர்த்துகிற இமேஜ் இருக்கணும். காக்கா குப்பை தொட்டியில இருக்கிற செத்து கிடக்கிற எலிய தேடுற மாதிரி தேடக்கூடாது, அப்படி ஆராயக்கூடாது. உன்னதத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்த நீங்க ஆராயுங்கள். நீ ஆராயதும் நீ அறியாததும் நீ எட்டாததுமான உன் வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எழுந்து நிற்கலாமா? அப்படியே ஆண்டவரே உங்களுக்கு நன்றி. இந்த ஆராதனையில் நம்முடைய பிரசனத்தில் எங்களை நடத்தினீர். அந்நிய பாஷை முக்கியம் என்ற ஆண்டவரே ஒரு துவக்கத்தில் எங்களுக்கு நடத்தினீங்க. இன்னைக்கு அநேக உள்ளங்களை தொற்றீங்க, அநேக இருதயங்களை தொற்றீங்க, அநேகருக்குள்ள ஆண்டவரே இந்த வார்த்தை செயல்பட்டது. உமக்கு நன்றி. பார்க்குற கேட்குற யாவருடைய வீடுகள், குடும்பங்கள் எந்தெந்த சூழ்நிலைகளை இருந்தாலும் தேவ சமூகத்தில் இருந்து தேவனோடு நேரத்தை செலவழிக்கிட்டு உடைய பிரசன்னத்தில் விட்டு கொடுக்கும் நல்ல பிதா. ஆமென்.